ஜாதி தான் திருநெல்வேலியில ஒட்டுமொத்தமாவே ஜாதியா தான் நிற்குது. அந்த கேவலமான நிலை மாற வேண்டும்னா பேசிதான் தீரணும், பேசிதான் ஆகும். ஏதோ 10%, 15% இருக்கிற ஜாதிகளுக்காக இங்க 80% மக்கள் அதிகாரம் இல்லாம தான் இருக்கிறாங்க. அந்த அதிகாரம் இல்லாத அனைத்து ஜாதிகளுக்கும் புதிய தமிழகம் நின்றுதான் பேசும். 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோம், 10,000 ரூபாய்க்கு இலக்கத்தை கொடுக்குறோம், இது மட்டும் தான் பேசுவார்களா? சமூக சிக்கல்கள் எல்லாம் பேசுவதற்கு தேவையில்லையா? ஏன் திராவிடம் 2 கட்சிகள் திராவிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஜாதி ஒழிப்பு பேசு, சனாதன ஒழிப்பு பேசு, மனிதரும் ஒழிப்பு பேசு. இந்த ஜாதிகள் பற்றி எந்த கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் ஏன் பேசலையே? அப்படி பேசினா இன்னொரு ஜாதிக்காரன் கோவிச்சுப்பான், அவன் ஓட்டு போயிரும். அப்ப நம்ம கோவிச்சுக்க வேண்டாம் அவன் பேசலன்னு. இறப்பு நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம கோவிச்சுதான் தீரணும், ஜாதியா நின்றுதான் தீரணும். குளத்துக்கு ஜாதி பார்த்து தண்ணி விடுகிற ஒரு கேவலம் இந்த இந்தியாவிலே வேற எங்கி இருக்காது, இங்க இருக்கு. ஏன் ஒரிசாக்காரனை கூட வெட்டி கொலை பண்ணிருக்கான். அந்த குடும்பத்திற்கு இந்த தமிழ்நாடு என்ன பதில் சொல்ல போகுது, நாங்குநேரி என்ன பதில் சொல்ல போகுது என்று நாங்குநேரிக்கு என்ற இருக்கிற பெயரே ஒட்டுமொத்தமாக ஜாதி சிக்கல்கள் சிக்கி இருக்கும் ஒரு பகுதி என்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு மாறி. அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்க வேண்டும், அந்த சிக்கல்களை எல்லாம் பேச வேண்டும் என்றுதான் இன்றைக்கு புதிய தமிழகம் களத்தில் இறங்கி இருக்கு. அதுவும் எந்த தீபக் பாண்டியன் வீழ்த்தப்பட்டானோ அவர்கள் குடும்பத்தில் இருந்து ஒருவரை வைத்தே இந்த எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நீங்க வந்திருக்காங்க. இது சாதாரண சிக்கல் கிடையாது. இந்த மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது. பள்ளிக்கூடத்தில் போற மாணவர்களுக்கு ஜாதி பிரச்சனை, அங்கும் ஜாதிகளாக சேர்ந்து மாணவர்கள் நாங்குநேரியில பள்ளிக்கூட மாணவர்களை ஜாதி ரீதியாக தாக்கப்பட்டு தமிழகமே வெட்கப்பட்டு தள்ளக்குடிகிற ஒரு நிலைமை. விவசாயத்திலேயாவது ஜாதி இருக்கிறாங்க இல்லையான்னு பார்த்தா அதிலும் ஜாதி கேவலம். குளங்களுக்கு ஊராக இருக்கிற குளங்களுக்கு ஒரு ஜாதி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற குளத்துக்கு முதல்ல தண்ணி போகும். நம்ம மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு மழை பெய்து தண்ணி அதிகமாக இருந்தா மட்டும்தான் வருமே தவிர மற்ற நேரங்களில் வருவது கிடையாது. குளத்துக்கு ஜாதி பார்த்து தண்ணி விடுகிற ஒரு கேவலம் இந்த இந்தியாவிலே வேற எங்கி இருக்காது, இங்க இருக்குது. பெரும்பத்துல சமீபத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. 2 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், பல பேர் தாக்கப்பட்டாங்க. என்ன காரணம்? புதிய தமிழ் கட்சியின் சார்பாக நான் அங்கு சென்றிருந்தேன். எங்கள் கட்சியினரோடு சென்றிருந்த போது என்ன காரணம் என்று கேட்டார். அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஏன் ஒரிசாக்காரனை கூட வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு இந்த தமிழ்நாடு என்ன பதில் சொல்ல போகுது, நாங்குநேரி என்ன பதில் சொல்ல போகுது? ஏன் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது? ஏன் இந்த ஒரு ஜாதி வெறி கும்பல் இப்படி பைக்குகளில் வந்து இங்க தாக்குதல் நடத்தி இருக்கு என்று பார்த்தால், அங்க இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்து சொந்தங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட கேட்கும்போது, இங்க பெரும்பத்து பகுதி வந்து வளர்ந்து கொண்டே போகுது, எங்க கடைகள் எல்லாம் இங்கே வந்து விட்டது, நாங்கள் நாங்குநேரிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது இவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் அந்த தாக்குதல் நடந்துச்சு. என்ன காரணம்னா யாரும் வளரக்கூடாது, இந்த நாங்குநேரி இப்படியே ஜாதி சிக்கல்களை மாற்றி நினைக்கி சிக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் இப்படி பலிக்கு பலி ஜாதி மோதல் ஜாதிக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் நினைக்குது. அதையெல்லாம் பேச வேண்டும், தீர்க்க வேண்டும். அதை பொதுத்தளத்தில் இங்கே நின்று பேசணுங்கிறதுக்காக தான் நாங்குநேரியில புதிய தமிழக கட்சி நிற்குது. 2026 வந்து இங்க ஜாதியை வச்சு அரசியல் பேச வேண்டிய தேர்தல் நேரத்தில் இதுல பேச வேண்டிய ஒரு சிக்கல் இருக்குன்னா இது இந்த தலைமுறையோட நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் நிற்கிறோம். இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே போய் கொண்டிருக்க முடியாது. தேர்தல் வந்தால் 1000 ரூபாய் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம், பஸ் ஃப்ரீயா விடுறோம், 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோம், 10,000 ரூபாய்க்கு இலக்கத்தை கொடுக்குறோம். இது மட்டும் தான் பேசுவார்களா? சமூக சிக்கல்கள் எல்லாம் பேசுவதற்கு தேவையில்லையா? ஏன் திராவிடம் 2 கட்சிகள் திராவிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஜாதி ஒழிப்பு பேசு, சனாதன ஒழிப்பு பேசு, மனிதரும் ஒழிப்பு பேசு. இந்த ஜாதிகள் பற்றி எந்த கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் ஏன் பேசலையே? அப்படி பேசினா இன்னொரு ஜாதிக்காரன் கோவிச்சுப்பான், அவன் ஓட்டு போயிரும். அப்ப நம்ம கோவிச்சுக்க வேண்டாம் அவன் பேசலன்னு. இறப்பு நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம கோவிச்சுதான் தீரணும், ஜாதியா நின்றுதான் தீரணும். இது ஏதோ கிராமத்துல நின்று நாம் பேசல, இங்க நகரத்துக்குள்ள நின்று இந்த பஜார்ல நின்று பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளை தள்ளி விட்டு இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஏன் நாங்குநேரியில் தனித்து போட்டியிடக்கூடிய தகுதி கிடையாதா? ஏன் இங்க மக்கள் தொகை இல்லையா? ஏன் மாறி மாறி வேற 2 ஜாதியை சேர்ந்தவர்களே இந்த நாங்குநேரியில போட்டியிட வாய்ப்பு கொடுக்குது 2 திராவிட கட்சிகளும்? ஏன்னா அந்த சமூக சிக்கலை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு அவர்களுக்கு மனம் கிடையாது. மாறாக வளர்த்து விட்டு இந்த ஜாதியை இப்படியே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு மனங்கள். அப்ப நாங்குநேரி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் பேச வரலையா? இங்க வந்து வெறும் ஜாதியை பற்றி தான் புதிய தமிழகம் வந்திருக்கிறா என்று இங்க சுற்றி நின்று கேட்பவர்களுக்கு தோணலாம். 90களில் சுந்தர்லிங்கரான் போக்குவரத்து கழகத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஜாதி கலவரங்களுக்கு தீர்வு காணும்போது சட்டமன்றத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் பேசியது, இங்க தொழில் வளர்ச்சி கிடையாது, அதனால்தான் இப்படி ஜாதிகளுக்குள்ள பசங்க மோதிக்கிட்டே இருக்கிறாங்க, இங்க தொழில் வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று பேசிய பிறகு அன்றிருந்த திமுக அரசு 4000 ஏக்கர் நாங்குநேரியை மையமாக வைத்து தொழில் நகரம் உருவாக்குவதற்காக ஆணையிட்டது. 27 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த 4000 ஏக்கர் எங்க இருக்குன்னே தெரியல. அந்த 4000 ஏக்கர் நில புரோக்கர்கள் கிட்ட சிக்கி அப்படியே நிக்குது.
அப்போ ஒரு கூட்டம் இங்க எந்த தொழில் வளர்ச்சி வந்துவிடக் கூடாது என்பதிலும் தெளிவா இருக்கு. நம்ம மக்களுக்கு உரிமைகள் கொடுக்க கூடாது, கல்வி ஒழுங்கா படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துல ஜாதி, விவசாயத்துல ஜாதி, ஒரு ரெண்டு பேருடைய மோதல் பேரும் ஜாதி மோதலாகி அந்த ஏரியாவே பதட்டத்தில் வைக்க வேண்டியது, அப்படி வெளியே நடமாட போனால் பைக்ல வந்து அச்சுறுத்த வேண்டியது, சும்மா நீ டீ குடிக்கிறவங்களை வந்து வெட்டிட்டு போக வேண்டியது, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசுகிற அளவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு மற்ற கட்சிகள் நினைத்தால் புதிய தமிழகம் அதை மட்டும்தான் பேசும். அதற்காக தான் இங்க வந்து நிற்கும். புதிய தமிழகம் மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் நாங்குநேரியில் இதே நிலைப்பாடுதான் எடுக்கணும். அப்படி இதையெல்லாம் பேசாமல் உங்க கிராமத்துக்குள்ள வந்து இல்ல உங்க கிராமத்துக்குள்ளேயே 2 ஏஜென்ட்களை வைத்து உங்கள் வாக்குகளை வாங்க நினைத்தால் அது இந்த சமூகத்தை மிகப்பெரிய பின்னோக்கி இருக்குது. இது வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்காக பேசல. ஏதோ 10%, 15% இருக்கிற ஜாதிகளுக்காக இங்க 80% மக்கள் அதிகாரம் இல்லாம தான் இருக்கிறாங்க. அந்த அதிகாரம் இல்லாத அனைத்து ஜாதிகளுக்கும் புதிய தமிழகம் நின்றுதான் பேசும். அவர்கள் எல்லாம் இன்னொன்று வாழ்ந்துட்டெல்லாம் இல்லை. 80% மக்கள் நல்லாவும் இல்லை. அவர்களும் நம்மை போல அதிகாரம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அந்த அதிகாரம் இல்லாத அத்தனை சமுதாய மக்களுக்கும் பேசும். யார் இங்க பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். யாரு பிரச்சனைங்கிறது பட்டவர்த்தமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா தேர்தல் நேரத்தில் அதை பேசுவதற்கு யாருக்கும் துணிவு கிடையாது. அப்போ அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தன்மானத்தோட வாக்களிக்க வேண்டியது ஒரே சின்னம் தான். மிக்சி, கிரைண்டர், குக்கரு, கை காலங்கள்லாம் சின்னத்தை எல்லாம் தூக்கிட்டு நாங்குநேரிக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்து விட்டால் நம்ம தன்மானம் இல்லாமல் நிற்கிறோம் என்ற அர்த்தம். ஊரூரா போய் பசங்க நிக்கணும், பெண்கள், தாய்மார்கள் அனைவரும் நிக்கணும். நீங்க எல்லாம் ஊருக்குள்ள வராதீங்க, நீங்க எங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த காலத்திலும் பேசியது கிடையாது. அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பதே நீங்கள் தான். இந்த பகுதிக்கு தொழில் கழகம் எதுவும் கிடையாது. மாறாக இங்க ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏ எங்க கன்னியாகுமரி இருக்கிறாரு, சென்னைக்கு போய் படிச்சுக்கிறாரு. அதற்குதான் நாங்குநேரியில் இருக்குதா ஜாதியின் பேரை சொல்லி ஓட்டு வைக்கிறாங்க. அவன் ஜாதிக்கும் எதுவும் செய்வாங்களான்னு தெரியும். நான் இந்த ஜாதின்னு அந்த ஜாதிக்காரங்களாம் எந்த கட்சி பாகுபாடு இல்லாம அந்த ஜாதிக்காரங்க போட்டு, இந்த கூட்டணியில ஒரு ஜாதி வேணா அந்த எல்லா கட்சிக்காரங்களும் அந்த ஜாதிக்காரங்க போட்டு, ஜாதி தான் திருநெல்வேலியில ஒட்டுமொத்தமாவே ஜாதியா தான் நிற்குது. அந்த கேவலமான நிலை மாற வேண்டும்னா பேசிதான் தீரணும், பேசிதான் ஆகும். இதுவும் தேர்தல் களம் தான். இங்க வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறதெல்லாம் அதை மட்டும் பேசிக்கொண்டு இந்த திராவிட கட்சிகள் தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் நாங்கள் பேசுவோம். அந்த களத்தை நீங்கள் இந்த தேர்தலில் பார்ப்பீங்க. புதிய தமிழக கட்சிக்கு ஓட்டு கிடையாது, தேவேந்திர குல வேளாளருக்கு ஓட்டு கிடையாது என்று பேசியவர்களுக்கெல்லாம் இந்த அடி, இந்த முறை மக்கள் அடிக்கிற அடியை அவர்கள் பார்ப்பார். இவர்களை வந்து எஸ்சியிலே வைத்திருக்கணும், இவர்களை மோதி வேற ஜாதி கூட மோத விட்டுக்கிட்டே இருக்கணும். அதையெல்லாம் தீர்ப்பதற்காக தான் நாங்க வரோம். நாங்க யாரு கூட மோதலுக்கு வரல. பாதிப்புக்குள் ஆகிற இடத்துல இருந்து பேசும்போதுதான் எங்களுடைய வழிகளை நாங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அதனால இன்னும் பல இடங்கள்ல பேச இருக்கு. இங்க சொல்ல வேண்டிய தகவலை நான் சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுடைய வேட்பாளர் தீபக் பாண்டியன் அவர்கள் குடும்பத்திலிருந்தே அவருடைய சகோதரியை நிறுத்தி இருக்கிறோம். இவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் வேட்பாளர் தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்குது. நாங்குநேரியில இந்த மக்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள், அதிகாரம் இல்லாத மக்கள் எப்படி இந்த தேர்தலில் பதிலளிக்க போகிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துட்டு இருக்கு. அதனால அனைவரும் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள். ஏன்னா சாதாரண பாமர மக்களின் வழி நமக்கு தான் தெரியும். அதுக்கான தீர்வுகளும் நம்ம தான் தேடப்போறோம். ஏதோ தொழிலதிபர்களோ சென்னையில படித்துக் கொண்டிருப்பவர்களோ தேடி நம்ம மக்களுக்கான பிரச்சனைகளை பேச போவது கிடையாது. அவர்கள் வாக்குறுதிகள் 1000 கொடுக்குற 2000 கொடுக்குறேன்னு போயிடுவாங்க. அதை வாங்கி வச்சுட்டு ஜாதி சாக்கடையில சிக்கி கழிக்க வேண்டிய அடுத்த 5 வருஷத்துக்கு இதே நிலைமையில இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை தான். அதையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழ் கட்சி வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஒரே தீர்வாக இருக்கும் என்று கூறி சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.